என்ன இப்படிலாம் கண்டஸ்டன்ஸ் எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எபிசோட். இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கு யார் யார் கண்டஸ்டன்ஸாக போகிறான்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டு பார்த்தா என்ன இவங்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு தான் கேட்க தோணுச்சு. அது யார் யார், அது மட்டும் இல்லாமல் நம்ம பிக் பாஸ் த காமன் மேனில் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க கண்டஸ்டன்ஸை, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் லைக் அண்ட் ஹைப் எல்லா பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 10 இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தோம். பார்க்காதவங்க சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட செகண்ட் லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்தால் பிக் பாஸ் எப்படி போகும், அதனால் நீங்கள் தான் இப்போ கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ செகண்டில் ஒன்று ஒரு ஷோ போயிட்டுருக்கு. அந்த ஷோவில் 2 பேர் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது யார் அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா, சமயமாக நீங்கள் சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இவங்க ஒருத்தர் பேர் அடி வாங்கிட்டு இருந்துச்சு, இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் வரல, நம்ம தான் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுறோம். இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கப்போ லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட்டும் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லவ் ஸ்டோரியிலேருந்து 2 பேர் வராங்க. அந்த 2 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சோசியல் மீடியா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரியங்கா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லவ் ஷோக்கு லவ் கண்டென்ட் கொடுக்க போனோம். ஆனால் இவங்க அதை விட்டுட்டு மற்ற எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஃபைட்டு போட்டு அதேமாதிரி சொல்லிட்டு ஒரு பிக் பாஸ் ரேஞ்சுக்கு செகண்ட் லவ் கொண்டு போகிறது இவங்களும் ஒருத்தர். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமராக்கு ஸ்பாட்லைட்டு, கேமரா கிட்ட எல்லாம் நடிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு கரெக்டாக பிக் பாஸ் மெட்டீரியல்னே சொல்லலாம். இவங்கள அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இவங்க பேர் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு பிக் பாஸ் இந்த 10 லிஸ்ட்டில் வரத்துக்கானும் அது எப்படியான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் லவ் ஷோ இப்போ தான் ரீசெண்டாக போயிருக்கு. இதுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படி அவங்க கொண்டு வந்து உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், இது வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். இவங்க வந்தாங்கன்னா நம்ம பிக் பாஸ் சண்டை நாளே இருக்காது போல், அந்த அளவுக்கு இருக்க போகுது. அண்ட் ஃபன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜாலியான ஒரு கேரக்டர் தான். எதுவாக இருந்தாலும் நம்ம பிக் பாஸ்குள்ளே வந்தால் தான் தெரியும். ஓகே, இவங்க தான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் லவ் ஷோலேருந்து வரவங்க. அண்ட் செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்கே. இவர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செகண்ட் லவ் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கும். அண்ட் ரெசார்ட் சீரீஸில் வந்து இவர் வராரு. இவரை பார்த்தா இவரும் வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இவர் வந்தாலும் கண்டென்ட் இருக்கும், ஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நிறைய கண்டென்ட் நிறையா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தோணுதுக்கே இவர் உள்ள இருந்தால். பார்ப்போம் என்ன நடக்குது. செகண்ட் லவ் ஷோலேருந்து இவர் தான், இப்போ 2வது இவர் தான். அண்ட் இந்த செகண்ட் லவ் ஷோலேருந்து இவங்க 2 பேரும் அதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இப்போ பிரியங்கா அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் வெக்கே இவர் வருவார்ன்ட்டு நான் ஒரு சில க்ளூஸ் தான் என்கிட்ட கிடச்சிது. அந்த க்ளூஸ் வச்சு தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இவர் வரப்போறாருன்ட்டு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் போக சொல்கிறேன். இந்த வாட்டி யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் அதுலேருந்து யாராச்சும் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க. அதுலேருந்து ஒரு 3 பேர் வந்து இப்போதைக்கு உள்ள போக அதிக வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெயமணிவேல். இவர் வந்து பாத்தீங்கன்னா போன சீசனே போயிருந்தா செம்ம மாசா நடந்திருக்கும். வைல்ட் கார்டு மட்டும் என்ட்ரி கொடுத்தாருன்னா தர்பூசணி அங்க இருக்கும் பாதி பேர் தன் நொறுக்கி விட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு இவர் வந்து எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இவர் ரோஸ்ட் பண்ணவங்களே போன சீசன் 3 பேர் உள்ள இருந்தாங்க. முக்கியமா தர்பூசணி வச்சு செஞ்சிருப்பாரு தர்பூசணி அவரு. ஸோ போன சீசன் வந்து இவருக்கு பேர் அடிபட்டுச்சு. ஆனால் இந்த சீசன் வந்து இவர் கன்ஃபார்ம் உள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன சீசன் வந்து அவர் வைல்ட் கார்டில் தான் அப்ளை பண்ணான்னு சொல்லியிருந்தார். அவர் வீடியோவில் சொல்லியிருந்தார் வைல்ட் கார்டில் அப்ளை பண்ணன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, ஏன்னா ஆல்ரெடி வைல்ட் கார்டு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா. இந்த பிக் பாஸ் 10ல் யூடியூபராக அவர் போகிறதுக்கு அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட் இயர் செம்ம ட்ரெண்ட் ஆனவர். இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே வந்து ஜீ தமிழில் செம்ம ஷோ நடத்தி அதுலேருந்து டெவலப் ஆனார். எப்படி சொல்கிறதுனா, நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்து இவரை திறந்துட்டா கரெக்டாக இருக்குமே சொல்லி உள்ளே போயிட்டு நம்ம டீசெண்டாக உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே செம்ம மாஸ் காட்டினவர் தான் இவர். அவர் வேறு யாருமே இல்லை, நம்ம கூமாப்பட்டி. இவர் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் சமீபத்தில் தான் எல்லா ஷோவும் முடிச்சு விட்டுருக்காரு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ராணுவ கூட தான் போய் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ராணுவ கூட தான் போயிட்டு இருக்காரு. நம்ம சீசன் 8 கண்டஸ்டன்ட் ராணுவ கூட தான் போயிட்டு இருக்காரு. இப்போ இவர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் வந்து செம்ம ட்ரெண்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் நல்லா போய் விளையாடுவார். அண்ட் கரெக்டாக எந்த இடத்துல கரெக்டாக பேசுமா அந்த இடத்துல பேசுவார். ஸோ இவர் வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தொடர்ந்து அதே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீ தமிழ் ஷோவில் வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாக கொண்டு போய் எமோஷ்னல் ஸ்டோரியாக கொண்டு போய் அதேமாரி நிறையா நடந்திருக்கு. ஸோ அவர் வேற யாரும் இல்லை, சுரேஷ் குமரன். இவர் வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இவர் வந்தாருன்னா நிறையா கண்டென்ட் கிடைக்கும். ஸோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் யாருமே சீசன் 9லேயே இந்த 2 பேர் செம்மையாக அடி வாங்கிச்சு. ஸ்டார்டிங்கில் அடி வாங்கிச்சு, வைல்ட் கார்ட்லேயே அடி வாங்கிச்சு. வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் ஏதாச்சும் போஸ்ட் போட்டால் ஏதாச்சும் ஸ்டோரியாக வச்சு வைல்ட் கார்டில் வர மாதிரியே நல்லா காட்டிட்டு கடைசியில் வைல்ட் கார்ட்லேயே அவங்க வரல. அது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜே சோபனா. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன சீசனே வந்து ஸ்டார்டிங்லேயே அப்படி தான், வைல்ட் கார்ட்லேயே அப்படி தான் 2-3 வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிச்சு வைல்ட் கார்டு என்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க,
நான் அந்த சீசன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே பயங்கரமாக ஏமாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே போன சீசனு. ஸோ அவங்க வந்து இந்த சீசன் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாம் பிக் பாஸ் சீசன் ஒரு விஜய் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதேமாதிரி இவங்களும் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் பொறுத்து இந்த பக்கம் வரவங்களா இல்லையான்ட்டு. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா போன சீசன் போறாருன்னு சொல்லி போகவே இல்லை. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து சீரியல் ஆக்டர், விஜய் டிவியில் தான் இருந்தார். அப்புறம் ஜி தமிழ் எல்லா சேனலுக்கும் சீரியல் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புவி அரசு. இவர் வந்து போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன சீசனே 2 வாட்டியுமே ஒயில்ட் கார்ட்லையும் சரி, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் சரி செம்மையாக அடி வாங்கிச்சு ஒரு பேர். ஆனால் இந்த சீசன் வந்து கன்ஃபார்ம் போகிறது அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக சீரியல்ஸ் அண்ட் வந்து நல்லா பாசிட்டிவ் வேலை கொண்டு போகணும்னு தான் சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. சீசன் 10 கொண்டு போகணும். ஓகே, இந்த லிஸ்ட் தான் இப்போ வந்திருக்கு. இது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரியங்கா, வெக்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயமணிவேல், கூமாபட், சுரேஷ் குமரன், அப்புறம் அண்ட் விஜய் சோபனா. இவங்க இதான் இந்த லிஸ்ட். இவங்களிருந்து யார் வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பிக் பாஸ் த காமன் மேன் ஷோலேருந்து ஒரு புதுவிதமாக கொண்டு போகிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம வந்து ஜட்ஜஸ் அந்தமாரி அண்ட் ஹோஸ்ட் அந்தமாரி ஜட்ஜஸ்ஸு ஓவியா, ஆரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜு, இவங்க 3 பேர் தனித்தனி சீசன்லக்குமே செம்மையாக இருந்துச்சு. இவங்க 3 பேர் மாதிரியே ஒரு சீசனில் வந்தாங்கன்னா செம்ம ஃபன்னாக கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் மாயா, இவங்க மாரி வந்தாங்கன்னா ஃபுல்லாக இவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணி உள்ளே வச்சாங்கன்னா கன்ஃபார்ம் ஏதோ ஒரு சம்பவத்தோடு தான் வைப்பாங்க. பார்ப்போம் எப்படி செலக்ட் பண்ணி எந்த டைட்டில் வைக்கிறேன், எந்தெந்த மாரி கொண்டு போகிறாங்கன்ட்டு. இது வரைக்கும் வந்த தகவல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் த கான்வென்ட் ஷோவில் அதிகபட்சம் 3-4 அதேமாரி தான் ரேஞ்சில் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி மேலே போகலாம். அண்ட் இது வரைக்கும் வந்த தகவலில் இது மட்டும் தான் நடந்திருக்கு. உங்களுக்கு யார் அந்த பிக் பாஸ்க்குள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் காமன் மேன் அந்த ஷோவில் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.